ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்டே ரொம்பவே கோவமா, இங்கே பாரடி, நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம்னு உன்னோட 2 பசங்களும் எவ்வளோ கேள்வி கேட்டாங்கன்னு தெரியுமா என்ன? இங்கே பாருங்கடா, உங்கள் வாழ்க்கையை நான் தான் கெடுத்த மாதிரியும், ஏதோ என்னால் நீங்கள் ரொம்ப கொடுமையை அனுபவிச்ச மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் நான் எதுவுமே உங்களுக்கு பண்ணாத மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தேடா. உங்கள் 2 பேருக்கும் சொல்லையா 10 லட்சம், ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கேன்டா. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இன்னும் 2 மாசத்துல அந்த 10 லட்சத்தை திருப்பி எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா நம்ம பாண்டியன் பேசவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, பசங்களுக்கு பண்றதெல்லாம் நீங்க எப்படிங்க திருப்பி கேட்கலாம்? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா? அம்மாவை காணோன்னு ஏதோ கோவத்துல பசங்க பேசிட்டாங்க, அதுக்காக பசங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசுவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இனிமே நான் யாருக்கும் பாவம் பார்க்கறது கிடையவே கிடையாது. ஏதோ பசங்க பொழைக்கட்டுமேனு அவங்களுக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணா, ஆனா இவங்க என்னை 1000 கேள்வி கேட்குறாங்க. நான் தான் இந்த குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்தை கெடுத்துட்ட மாதிரி பேசுறாங்க. என்னால் இனிமே யாருக்கும் பொறுமையா பேசவே முடியாது, யாருக்கும் பொறுமையா பதில் சொல்லவும் முடியாது அப்படின்னு பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட மீனா இருந்துட்டு, என்ன மாமா, நாங்க உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் கேட்டோமா? நீங்களா தானே கொடுத்தீங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நீங்க கொடுத்துட்டு இப்போ அந்த 10 லட்சத்தை திருப்பி கேட்டா நாங்க எங்க போவோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம செந்தில் இருந்துட்டு, அப்படி கேளு மீனா, இங்க பாருங்க, நீங்க தானே 10 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நாங்களா உங்ககிட்ட வந்து கேட்டோம்? நான் கேட்கல, நாங்க லோன் போட்டு தானே அந்த காசை கொடுத்துட்டோம்ல. அந்த லோனை எப்படியாவது நாங்க அடைச்சிருந்திருப்போம். ஆனா நீங்க உங்களோட கௌரவத்துக்காக அதாவது நிலத்தை வித்து எங்க கிட்ட காசு கொடுத்துட்டு இப்ப திருப்பி கேட்டா நாங்க எங்க போவோம்? எங்களால திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு செந்தில் ஒரு பக்கமும் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்க பாருமா, அதனால தான் நான் 1000 மாட்டி அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட, இவர்கிட்ட எனக்கு காசு வேண்டாம் வேண்டான்னு 1000 முறை அவர் சொல்லி காட்டுவாரு. இப்போ பார்த்தீங்களா, திருப்பி கேட்டுட்டாரு. எனக்கு இந்த அவமானமோ அசிங்கமோ தேவையாமா? நான் எனக்கானது நானே ரெடி பண்ணிப்பேன்னு உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? பாருங்க எப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாருன்னு அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருங்கயா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி சண்டை போடாதீங்க. எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, யாருமே சண்டை போட்டுக்க கூடாது. முதல்ல அவங்கவுங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த செந்தில் இருந்துட்டு, இங்க பாருங்க அம்மாச்சி, எப்படி அம்மாச்சி அமைதியா இருக்க முடியும்? ஒரு பெத்த பசங்களுக்கு அவரோட கடமையை தானே செஞ்சாரு. ஆனா அவரோட கடமையை செஞ்சதை திருப்பி கேட்கிறாரு பாத்தீங்களா? இது எந்த உலகத்திலுமே நடக்கவே நடக்காது. இப்படி ஒரு அப்பாவை எங்கேயுமே பார்க்கவே முடியாது அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசவும், கோமதி இருந்துட்டு, செந்தில், நீயும் ரொம்ப ஓவரா பேசுற, கொஞ்ச நேரம் அமைதியாரு. அவர் பேசுறதும் தப்பு தான், நீ பேசுறதும் தப்பு தான். எதுக்காக மாத்தி மாத்தி இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க, பசங்க கிட்ட கேட்டு ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரி எல்லாம் கேட்கவே கூடாதுங்க அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட கேட்கவும் சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாரடி, இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ பேசக்கூடாது, குடும்பத்துல எந்த ஒரு சண்டையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தாண்டி அமைதியா இருந்தேன். இவன் சுயநலத்துக்காக வீட்டை விட்டு போனா, வீட்டை விட்டு போய் அங்க சந்தோஷமா தானே இருக்கான். அடிக்கடிக்கு இங்க வர்றது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே கேள்வி கேட்க கூடாதுன்னா என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் ஒரு பெரிய மனுஷனு வீட்டுல எதுக்கு இருக்கன்னு சொல்லுடி. இங்க பாருங்க, அதுக்குன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனசே இல்லையா? மனசு இல்லாம தான் இந்த வீட்டுல இருக்காங்களா? நீங்க சொல்றது மட்டும்தான் நான் இங்க செய்யணுமா? சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா. இங்க பாரு சரவணா, நீ ஒருத்த மட்டும்தான்டா என்னோட பேச்சு கேட்டு நீ பொறுப்பானவனா இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு செந்தில் இருந்துட்டு, ஆமா, என்னோட அண்ணனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு இப்போ அப்பா பேச்சை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு என்ன அண்ணன். இங்க பாருங்க, அவர் பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி காலத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க உங்க விருப்பத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி பாருங்க. உங்க மனசுக்கும் சரி உங்களுக்கும் சரி எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு பாருங்க. என்னடா அவனையும் கெடுக்க பாக்குறியா நீ? ஒருத்தன் தான் என்னோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவனாவது நிம்மதியா இருக்கான், நீங்க எதுக்காகடா இதுல தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம செந்தில் இருந்துட்டு, ஓ அவன் அதாவது என்னோட அண்ணன் நிம்மதியா இருக்கு. இங்க பாருங்கண்ணே, நீங்க நிம்மதியாவே இருக்கீங்க. ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்களே, நல்லா அமைச்சு கொடுத்தீங்க. என் அண்ணன் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த
அவங்க கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தும் இப்படி கேவலமா பண்றீங்களே! உங்களுக்கு கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க பாருங்க, மாத்தி மாத்தி பேசிட்டு நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அடு அ நாளைக்கு எல்லாருமே மூஞ்சில முழிக்க வேண்டியவங்க தானே! எதுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல அமைதியா இருங்க அப்படின்னு கோமதி சொல்லவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க அத்த, மாமா பேசுறதெல்லாம் சரிங்களா அத்த? நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு அமைதியா நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்ன அவர் அப்படி பேசுறாரு? இங்க பாருங்க அத்தை, நானும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கேன். இங்க பாருங்க மாமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுங்கள்லாம் அடிமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல அத்தைய எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்போ இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படித்தானே? அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு எல்லாத்துக்கிட்டையும் அது நம்ம கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட, என்ன மீனா நீயும் இந்த மாதிரி பேசுறிய மீனா? இங்க பாருங்க அத்தை, நானும் பொறுமையா இருக்கலாம்னு தான் பாக்குறேன். ஆனா அவர் பேசுறதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. நாங்க கேட்டோமா 10 லட்ச ரூபாய் கொடுங்கன்னு கேட்டோமா? ஆனா நீங்களே தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க திரும்ப அதை சொல்லி காட்டணும், திரும்ப கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா மீனா நீயும் இவங்க கட்சிக்கு சேர்ந்துட்டியா? அதாவது இவங்க எதுவுமே நான் பண்ணலன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான்டா பண்ணதை நான் திருப்பி கேட்டாலும் தப்பானவன் ஆயிட்டேன் அப்படிதானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனா அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களோட காசு தானே உங்களுக்கு தேவை, கண்டிப்பா நான் கொடுத்துருவேன், நீங்க கவலையே படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன 2 மாசம் டைம் கொடுத்துருக்கீங்களா, அதுக்குள்ளவே கண்டிப்பா உங்களுக்கான காசு வந்து சேர்ந்துரும். நீங்க உங்களுக்கும் உங்க காசை கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா அப்பத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜ் இருந்துட்டு, கதிர் என்ன கதிர் அப்படின்னு சொல்லவும், ராஜி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ராஜி, அதாவது நம்ம இந்த வீட்டில் என்னமோ அடிமையா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இவரு. இந்த மாதிரி எல்லாம் பேசினாதான் இவருக்கும் புரியும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு ராஜினி அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு கதிர், பிரச்சனை வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு கதிர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பத்தா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஐயோ, நம்ம ஏதோ பண்ண போய் இப்போ வேற மாதிரி பிரச்சனை போயிடுச்சே, என்ன பண்றது? இந்த வீட்டில் பிரச்சனையே இல்லாம இருந்து இப்போ நான் வந்து பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டேனே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட யாருமே என் பேச்சை கேட்கறது இல்ல, அது மட்டும் இல்லாம யாரும் என்னை மதிக்கிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, வீட்டில் இருக்கிறவங்க மதிக்கலைன்னா நீங்க என் கூட பேச மாட்டேன்னு சொன்னீங்க, அதனாலதான் உங்ககிட்ட நான் எதுவுமே பேசுறது இல்லை. என்னை பார்க்கவும் கூடாது, என்னை பார்த்தா வெறுப்பாகவும் இருக்குதுன்னு அரசிக்கிட்ட தான் எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காகங்க உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் வந்து சொல்லணும்? நீங்க எது பண்ணாலும் குத்தம் தான், நான் எங்க தான் போட்டோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி ரொம்ப கோவமா பேசவும், அரசு இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க சண்டை போடாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா, ஏமா இப்படி சண்டை போட்டு இது நம்ம குடும்பத்துல இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்கணும், வேண்டாமா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாரு அரசி, ஒன்னும் இல்லை அரசி, அமைதியாயிரு அரசி, நீ போய் ரூம்ல இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தது அவ்வளோ பெரிய குத்தமாயிடுச்சா என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தது மட்டும் குத்தம்னு நான் சொல்ல கிடையாது, நீ யாருக்கிட்டையாச்சும் சொல்லிட்டு போயிருந்தாதாண்டி. இங்க பாருங்க, மீனா செந்தில் கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான், ஆனா அவனுக்கு காதுல விழாம எதையோ நினைப்புல இருந்துட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப இதை வச்சு ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு, முதல்ல இந்த சண்டையை விட்டுட்டு அவங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம பாண்டியனும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கூடயே போறாங்க. அப்பா எங்கப்பா போறீங்க? எங்கேயும் போகாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, இங்கே பாரு சரவணா, உன்னோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்னு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. நானே உன்னை நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது என்னை எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்தி பேசணும்? இங்கே பாருங்கப்பா, நீங்களும் அப்படி பேசியிருக்க கூடாதுப்பா. தம்பிங்க கிட்ட எதுக்காகப்பா திருப்பி 10 லட்ச ரூபாவை கேட்டீங்க? தம்பிங்க ரொம்ப பாவம்ப்பா, அவங்க ஏதோ கோவத்தெல்லாம் அம்மா காணோன்றதுக்காக பேசிட்டாங்களாம், நீங்களும் அதை புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டீங்களே. அம்மா என்னப்பா பாவம் பண்ணாங்க? அம்மா கல்யாணம் பண்ணி வச்சது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்படி ஆகிப்போச்சு, அதுக்காக அம்மா கிட்ட பேசாம இருந்து இத்தனை நாள் பேசாம இருப்பீங்களா? அம்மாக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும், நீங்க அம்மா கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், என்ன என்ன
என்ன சரவணா, நீ அவங்க பக்கமே பேசுற, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்க, இங்க பாருங்கப்பா, நீங்க உங்களோட உங்களோட விருப்பத்தை எல்லாருமே கேட்குறாங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே கோவமா செவுத்த குத்திக்கிட்டே இருக்காங்க. கதிர், என்ன ஆச்சு கதிர், எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கை என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ராஜி, நான் எத்தனை முறை சொன்னேன், அவர்கிட்ட மட்டும் நான் காசு வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு எத்தனை பேருக்கிட்ட சொன்னேன், ஆனா யாராச்சும் கேட்டீங்களா? இப்ப பாத்தியா எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு பாத்தியா? இப்போ திரும்ப கேட்குறாரு, இன்னும் 2 மாசத்துல அந்த 10 லட்சத்தை நான் திருப்பி கொடுக்கணுமா? கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். இனிமே அவர் காசெல்லாம் என்கிட்ட நான் வச்சிருக்கவே மாட்டேன். அப்படி வச்சிருந்தா எனக்கு தான் அசிங்கம். நான் கண்டிப்பா திருப்பி அவங்களுக்கு இந்த காசை கொடுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட கதிர்கிட்ட போயிட்டு, கதிரு கொஞ்சம் கதவை தர, கதிரு, ராஜி கதவை தர ராஜி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜுவும் வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே, அத்தை வாங்க அத்தை, இங்க பாரு கதிரு, என்னடா அப்பா தான் ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீயும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தே, அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், உங்களை வளர்க்குறதுக்கெல்லாம் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுமா கதிரு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, எனக்கு தெரியுமா, நான் தெரியாமன்னா ஒன்றும் இல்லைம்மா, அதுக்காக என்ன வேணாலும் பேசிடலாமா, என்ன வேணாலும் சொல்லிடலாமாம்மா, நான் என்னை பார்த்தா பாவமா இல்லையா, பெத்த பையனுக்கு பண்ணுறத கூட அவர் சொல்லி சொல்லி தான் காட்டுவாரா, எனக்கு புரியலம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் அதாவது ராஜ் இருந்துட்டு, அத்தை இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அத்தை, நீங்கள் சொல்லிட்டு போயிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது இல்லை அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அம்மா நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது, அதுக்காக தான் அம்மா தான் இப்படி பண்ணாங்கன்னு நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, அம்மாச்சி கிட்ட நீங்கள் சொல்லிட்டு தான் போனீங்களா, இது எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்க அவரையும் என்னையும் சேர்த்து பேச வைக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது வேற மாதிரி நம்ம என்ன பண்றது, அந்த செந்திலுக்கும் ஞாபகம் வந்து தொலைக்கல போல, அது மட்டும் இல்லாம இது நம்ம மீனா மெசேஜும் அனுப்பி விட்டுருக்கா, எல்லாமே பண்ணி வச்சோம், ஆனால் ஒருத்தரும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன மீனா நீ இவ்வளோ கோவப்பட்டு என்னோட அப்பா கிட்ட பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இங்கே பாருங்க என்னங்க பேசி வச்சிருக்கீங்க, நான் உங்ககிட்ட நேற்றே சொல்லிட்டு போனேனா இல்லையா, அத்தையும் நானும் கோவிலுக்கு போறேன்னு சொன்னேனா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் காலையில் மெசேஜும் பண்ணியிருந்தேன், அது எதுவுமே பார்க்காம இப்படி முட்டாள்தனமாக பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கே மனசாட்சினது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருடி ஏதோ ஒரு டென்ஷனில் மறந்துட்டேன், என்ன பண்ணுறது, இப்போ மறதியால் எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாயிருக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா, இங்கே பாருங்க உங்கள் மறதியால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்திருக்குதுன்னு பாருங்க, இனிமேலாச்சும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு இந்த குடும்பத்தில் எப்போதான் நிம்மதி வரும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பத்தா இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து, இங்கே பாரு கோமதி, உன்னையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கிறதா நினச்சி நான் எதையோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லுமோ, விடுமா, அவர் எப்போவுமே இப்படி தான், நான் என்ன பண்ணட்டும் விடுங்க, அவர் நாய்வால் நிமித்த முடியுமா, முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் அவரும், என்ன பண்ணுறது, அவருக்கு பழகிடுச்சு, நம்ம இனிமே எதுவுமே பண்ண முடியாது, சரி என்னை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நம்ம நடந்த விஷயத்த யோசிச்சு பார்க்காம போய் சாப்பிட்லாம் வாங்க, எனக்கு பசிக்குது, என்ன கோமதி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீ போய் சாப்பிட்லான்னு சொல்கிற, வேற என்னம்மா பண்ணுறது, என்ன வயிற்ற பட்டினி போட முடியுமா, என்ன வயிற்ற பட்டினி போட முடியாதுல்ல, அதுக்கு நம்ம போய் சாப்பிட்டு தானே ஆகணும், வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அது கோமதி கால் பண்ணுறாங்க, என்னத்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சாத்தே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ அவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி, இங்கே பாருங்கத்த, நாங்கள் என்ன அவர்கிட்ட காசு கேட்டோமா என்ன, நீங்களும் அப்படியே பேசுகிறீங்க, அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியலத்த, அதனால தான் பேசிட்டேன், என்ன பண்ணுறது, கோவத்தில் என்னாலையும் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அவரை பார்த்தா மன்னிப்பு கேட்டுடுறேன், விடுங்கத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிடி சாப்பிட்டியா இல்லையாடி அப்படின்னு சொல்லவும், இல்லத்த எதுவுமே
சமைக்கல, இன்னும் டைமும் இல்லை, கடையில் ஏதாச்சும் வாங்கிடலாமான்னு பார்க்குறேனா, அதுவும் கடை திறந்துருக்குமா என்னான்னு கூட தெரியல, ரொம்ப ஓவராக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், சரிடி முதல்ல போய் சீக்கிரமா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து வயிற்றுக்கு சாப்பிடுடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தை, நான் சாப்பிட்றேன், நீங்கள் வைங்க. அங்கே என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். சரிங்க அத்தை, நடந்ததெல்லாம் யோசிச்சு நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு என்ன என்ன அங்கே எப்படி இருக்கான், பிரச்சனையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது தங்கமயில் இருந்துட்டு மீனாக்கு கால் பண்ணுறாங்க. தங்கமயில் கால் பண்ணதும் நம்ம மீனா வந்து ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயில் ரொம்பவே வருத்தத்தில், என்ன மீனா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா, ஆஃபீஸ் போனாலையும் ஆஃபீஸ்லேயும் அவளை இல்லவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது, அவள் கூட பேசியே திருணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சரவணா, என்ன சரவணா 2 நாளாக ஃபோனே இல்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அஞ்சலி ஒன்றும் இல்லை அஞ்சலி, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சரவணா, இனிமே தான் சாப்பிட்ணும், நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அஞ்சலி, வீட்டில் சின்ன பிரச்சனையா, அதனால தான் அப்பா கொஞ்சம் கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாரு, அவர் கூடவே இருக்கேன், அவர் எங்கேயாச்சும் போயிடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் அவர் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு சரவணா, என்ன பிரச்சனை, வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு அஞ்சலி அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. என்ன சரவணா, இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துச்சா, நம்பவே முடியல சரவணா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்கன்னு என்னால் நம்பவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம கோமதி நம்ம அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நீ கவலைப்படாத சரவணா, நீ கவலையே படாத, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிடும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே அதாவது கோவமா நம்ம செந்தில்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, என்னால் இப்போதைக்கு சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது, போய் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, இந்த நேரத்துக்கு சொல்கிற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல, இந்நேரத்துக்கு கடை இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, இங்கே பாருங்க, நம்மளே இப்போ தானே வந்தோம், ஏதாவது சாப்பாடு செய்யலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை, நான் இப்போ இந்நேரத்துக்கு என்ன தான் பண்ணட்டும், முதல்ல போய் கடையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம தங்கமேல இருந்துட்டு வேலையாக மீனாக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவும் அட்டன் பண்ணி, சொல்லுங்கக்கா என்ன விஷயம், நீங்கள் தான் உங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, எதுக்காக திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம அதாவது தங்கமயில் இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் இருந்துட்டு அழுதுகிட்டே, இங்கே பாரு மீனா, நீ தான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்த, ஆனால் நீ கூட என்னை இப்போது கண்டுக்கவே மாட்டேங்கிற, ஏன் மீனா, உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, இனிமேல் யார் விஷயத்துலையும் நான் தலையிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கக்கா, இனிமேல் உங்கள் ஃபோனை நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன மீனா இப்படியெல்லாம் சொல்கிறிய, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்லக்கா, இனிமேல் யார் விஷயத்துலையும் நான் தலையிடக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், யார் விஷயத்துலையும் தலையிட்டு நான் என்னவே அசிங்கப்படுத்திக்க விரும்பலத்த அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நான் அன்னைக்கு பேசுனது ரொம்ப பெரிய தப்பு தான் மீனா, என்னை மன்னிச்சிரு மீனா, என்கிட்ட பேசாமல் மட்டும் இருந்துடாத மீனா, என்னோட கஷ்டத்தை உன்கிட்ட மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இனிமேல் வேற யார்கிட்ட பேசுவேன் சொல்லு, இனிமேல் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் டெய்லியும் பேசு மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, வேண்டாக்கா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் வேண்டான்னு தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன், சரிங்கக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவை நினச்சி நம்ம தங்கமயில ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் வராங்க. வந்த உடனே நம்ம தங்கமயில் கிட்ட, என்னடி சம்பளம் இல்லாத வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நான் அழுதுகிட்டு இருக்கேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காம சம்பளத்தை பற்றி கேட்குற, உனக்கு மனசாச்சுன்றது ஒன்று இருக்குதா இல்லையாம்மா, நீ தானே பெத்த என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, உன்னை பெத்ததை நினச்சேன் நான் எவ்வளோ நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க தெரியுமா, இங்கே பாரு, உன்னை ஒரு இடத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தேன், ஆனால் வாடுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அப்படி இருக்கும்போது உன்கிட்ட என்னடி பேச சொல்கிற, முதல்ல சம்பளம் வந்துச்சான்னு சொல்லுடி
அப்படின்னு சொல்லவும் கேட்கவும், இல்லைம்மா இன்னும் வரல, வந்தா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, கொஞ்சம் சீக்கிரமாக சம்பளத்தை கொடுக்க சொல்லு. என்ன பண்ணுறது, குடும்பத்தில் இருக்கிறவங்கள சாப்பாட்டுக்கு எதுவுமே பண்ண முடியல. முதல்ல சம்பளத்தை இன்னைக்கு போயிட்டு ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாம்மா, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்கம்மா, என்னாலலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருடி, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு டெய்லியும் ஆக்கி வடித்து கொட்டிக்கிட்டு இருக்க, நீ நல்லா தின்னுக்கிட்டு தானே இருக்க, அப்படி இருக்கும்போது நீ அதுக்கு காசெல்லாம் கொடுக்க வேண்டாமா, அதுக்காக தான் கேட்குறேன், முதல்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மயிலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. மாசமா இருக்குன்னு கூட தெரியாம இப்படி என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, இப்படி இவங்க இவ்வளோ படுத்துறத பார்த்தா எனக்கு இவங்க அப்பா அம்மான்னு தான் தோணுது. இவங்க அப்பா அம்மாவா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை இப்படி கஷ்டப்பட விட்டுருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு அப்பா அம்மாவும் செய்யக்கூடாததை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, எனக்கு மட்டும் எதுக்காக இப்படி ஒரு அப்பா அம்மாவை கொடுத்த நீ அப்படின்னு நம்ம தங்கமயில ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செக்கப் போகணுமே அப்படின்னு நம்ம வேலை செய்கிற வீட்டில் கால் பண்ணி, இங்கே பாருங்கக்கா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறேன், செக்கப் போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேன்க்கா, நீங்கள் ஒரு மணி நேரம் மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும், என்ன என்ன தங்கமயிலு, பரவாயில்ல நீ போயிட்டு வா, அது வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணிவிட்டு குழந்தையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யார் நம்ம கோமதி இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே நம்ம தங்கமயில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன டாக்டர்கிட்ட செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. நம்ம கோமதியை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன தெய்வ, எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா, போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எதுக்காக அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகுது அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, இந்த நினைப்போடய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் அப்படியே சேரில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் வந்துட்டு, என்ன கோமதி, எங்கேயோ போயிட்டு வரேன்னு போனேன், என்னாச்சு உனக்கு, எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இது ரொம்ப குழப்பத்தோட கோமதி அதாவது அப்பத்தா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்னா அந்த தங்கமயில் இருக்கால, அவளை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், அவள் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான்னு டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டேன்னா, அந்த டாக்டரு தங்கமயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. எப்படி அவள் மாசமாக இருப்பா, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கவும், என்ன இங்கே பாரு கோமதி, இந்த விஷயத்த அவள் வந்து உங்ககிட்ட சொல்லலையா? இல்லைம்மா, என்கிட்ட எதுவுமே சொல்லலைம்மா. 2 நாளைக்கு முன்னாடி என்னை கோவிலில் மீட் பண்ணி பேசலான்னு மீனா தான் அவளை வர சொல்லியிருந்தா. அப்போது இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் என்னை வர சொல்லியிருப்பாளோ. ஃபஸ்ட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த கேட்குறேன் அப்படின்னு மீனாக்கு கால் பண்ணுறாங்க. மீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மீனா. என்ன சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு மீனா, இது அந்த தங்கமயில நீ கோவிலுக்கு என்கிட்ட பேசுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தல, எதுக்காக கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, இனிமேல் யாரோட விஷயத்துலையும் நான் தலையிடுறதா இல்லை, எதுக்காக அவங்கள பற்றி கேட்குறீங்க, அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாத அத்தை, இனிமேல் அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, எதுக்காக வர சொன்னு மட்டும் சொல்லு மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு கெஞ்சவும், இங்கே பாருங்க அத்தை, அவங்க மாசமாக இருக்காங்க அத்தை, அதனால தான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு வந்தாங்க. ஆனால் அந்த விஷயத்த நீங்கள் சொல்லவே விடலை. அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டேன்னு நானும் சொல்லாமல் விட்டுட்டேன், அவங்களும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும், அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருடி, இந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல மாட்டியாடி, நான் என்னதான் கோவமாக இருந்தாலையும் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லியிருக்கலாம்லடி, ஏன்டி என்கிட்ட சொல்லாமல் விட்ட அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க அத்தை, திரும்பவும் அவங்க பொய் சொல்கிறான்னு சொல்லியிருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் நாடகம் போட்டுட்ருக்கான்னு சொல்லுவீங்க, அதுதான் நடக்க போகுது, வேறு என்ன நடக்க போகுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, முதல்ல நீ ஃபோனை வைடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே நம்ம கோமதி வந்துட்டு சரவணன் கிட்ட, இங்கே பாரு சரவணா,
அந்த தங்கமயில் உன்கிட்ட ஏதாவது பேசினாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் வந்துட்டு யோசிக்கிறாங்க. மா எதுக்காகம்மா அவளை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு சரவணா, உன்னை நேரில் மீட் பண்ணி எங்கேயாவது பேசினாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காகம்மா கேட்குறீங்க சொல்லுங்கம்மா. இங்கே பாருடா, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமாம்மா, நான் கோவிலில் வச்சு பார்த்தேன், என்னடா சொன்னாவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா அது வந்துமா அவள் ஒரு நாடகக்காரிம்மா, அவள் பொய் சொல்லிக்கிட்டு தெரியவா, அவள் சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு இருக்கவா முடியும்? நான் அவள் சொல்கிறது எதுவுமே நம்பலம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடா சொன்னா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. மா அவ மாசமா இருக்கன்னு என்கிட்ட சொன்னாமா, நானா அதை நம்பவே இல்லை. அப்படியே மாசமா இருந்தாலையும் அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னடா சொன்ன நீ? என்ன சொன்ன? உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னியா? எனக்கு ரொம்ப கோவம் வருதுடா. எதுக்காகடா அப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்த? இப்படி ஒரு வார்த்தையை எந்த ஒரு பொண்ணுமே வாழ்க்கையிலும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்கடா. ஆனா அப்படி ஒரு வார்த்தையை அவளை கேட்டுட்டு வந்திருக்கேடா. உனக்கு புத்தின்றதே எதுவுமே இல்லையாடா? நீ நீ எனக்கா புள்ளன்றதே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குடா. நானா உன்னை வளர்த்தேன்? நான் இப்படியெல்லாம் உன்னை வளர்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டு நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு சரவணனையும் தங்கமயிலையும் ஒன்று சேர்த்து வைப்பாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக்